கேட்டாலும் இயேசு வராருன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க கிறிஸ்தவ ஜனங்கள். இன்னும் வரலைங்க, எப்பதான் வருவாரு, இன்னும் வரல அப்படின்னு கேட்டா இந்த வசனம் என்ன சொல்லுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, அதாவது ஆண்டவர் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிலர் எண்ணுகிறபடி, they are thinking that God is delaying his coming அப்படின்னு அல்ல. என்னதான்? கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அதாவது அவர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. அநேகர் அவர் தாமதம் பண்ணுகிறார் என்று நினைக்கிறவர்களால் என்ன சொல்றாரு? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன பண்றாரு? என்ன பண்ணுகிறார்? நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அப்படின்னா அவர் வந்திருக்க வேண்டும், ஆனால் ஒருவனும் கெட்டு போக கூடாது. நான் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கணுமா? நித்திய ஜீவனை என்ன போட்டிருக்குங்க? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்றாரு? நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆனா இந்த நீடிய பொறுமை ஒரு நாள் முடிவடையும். அதுதான் ரகசிய வருகை. அதுக்கப்புறம் பொறுமைலாம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் பட்சிக்கிற அக்கினி தான். நியாயாதிபதி நியாய தீர்ப்பு செய்கிறவர் தான். ஆனா இந்த ரகசிய வருகை வரைக்கும் இந்த கிருபையின் காலத்துல மகா கிருபையோடு எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன எழுதி இருக்கு வசனத்துல? எல்லாரும் மனம் திரும்பணும். அதாவது ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமையோடு என்ன பண்றாரு? நம்மள பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஒருவன் கூட இந்த வருகையை விட்டுறக்கூடாது, ஒருவன் கூட என்னை அறியாமல் நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் மனம் திரும்பணும், கெட்டு போகாதபடிக்கு நீடிய சாந்தம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா! அப்ப அந்த நீடிய சாந்தத்தோடு அவர் இருக்கும் போதே நம்ம இந்த காலகட்டத்தை வீணடிக்காமல் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென்.